ஆதி என்னும் பராவரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு தனித்துறையில் திரேஸ்கானமும் மனித வாழ்க்கையும் அல்லது குணங்களும் என்ற வகையில் இது 4வது காணொலி. ஆட்சி, உச்சம், முழு திரிகோணம், அஸ்தங்கம், அஸ்தமனம், இப்படிப்பட்ட எண்ணற்ற காரணிகள் மூலமாக ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்துக்குரிய ஆணாகவோ இருந்து அல்லது பெண்ணாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களாக இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் தெளிவாக ஒத்துப்போகிறது. ஒரு சில விஷயங்களில் மாற்று கருத்துக்கு தள்ளப்படுகிறோம். அந்த வகையில் அந்த மாற்று கருத்துக்களுக்கு காரணம் என்ன என்ற துல்லியத்தை எதிர்பார்த்து தேடிய பொழுது கிடைத்ததுதான் திரேஸ்கானம், அதனுடைய மனிதனுடைய குணாதிசயங்கள் என்ற நூல் தகவலை பார்த்தோம். அந்த தகவலில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பார்த்தோம். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த திரேகானத்தில் அல்லது திரேஸ்கானத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடந்த 3 காணொளிகள் பார்த்தோம். இது 4வது காணொளி. இது ஒரு ஆண் புதனுடைய திரேஸ்கானத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் எப்படி இருப்பார் என்ற தகவலை கடந்த காணொலியில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக புதனுடைய திரேஸ்கானத்தில் பிறந்தவர் சங்கீதம், வாத்தியம், இசை, நாட்டிய கலை போன்றவைகளுக்கு நன்கு அறிந்து அவற்றை துளியும் மரவாதவனுமாய் ஆகிறார். நாடகம், இலக்கியம், படைத்தல், மேடை பிரசங்கம், கைத்தொழில் தேர்ச்சி போன்றவைகளில் நல்ல அனுபவம் உள்ளவனாகவும் நல்ல ஒழுக்கத்துக்கு உடையனாகவும் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்தில்லை. சுக்கிரன் தன் திரிசாம்சத்தில் பிறந்தவன் நல்ல அழகுள்ளவனாக ஆவது மட்டுமல்லாமல் பல ஸ்திரீகளிடம் தன் விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் கூடி சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய தகுதியுள்ளவன் நவீன தசரதன் ஆவான். நோய் நொடிகளற்ற செல்வந்தன் ஆவான். வாசன திரவியங்களிலும் அழகு சாதன பொருட்களில் ஆசையும் கொண்டு அனுபவிக்கும் சர்வ ஜனப்பிரியனாக வாழ்கிறான். பல புத்திர பேர்களும் உள்ளவன். நோய் நொடிகளும் அற்றவன். இன்பம், பொருள், செல்வம், நற்பாக்கியம் பெற்ற உடல் அழகுள்ளவன். கொடும் சித்தம் கொண்டு இந்திரியங்களை அடக்காது பல பெண்களை புணர்பவனாக அமைகிறான். சூரியன் அல்லது செவ்வாயினுடைய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் போர் செய்யும் மாவீரனாகிறான். சனியினுடைய திரிசாம்சத்தில் பிறந்தவன் மிக கொடுமையான குணம் உடையவனாக இருக்கிறான். குருவனுடைய திரிசாம்சத்தில் பிறந்தவன் மிக்க நற்குணமுடைய ஆன்மீகவாதியாகவும் அல்லது யோகா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உயர்ந்த இடத்திலிருந்து ஆன்மீக போதனைகளை செய்யக்கூடிய ஆன்மீகவாதியாகவும் திகழ்கிறான். புதனுடைய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் நல்ல சுகபோகியாகிறான். சுக்கிரனுடைய திரிசாம்சத்தில் பிறந்தவன் நல்ல வசீகர அழகு உடையவனாக இருக்கிறான். அடுத்து சந்திரனுடைய வீட்டில், அதாவது கடக வீட்டில் செவ்வாயினுடைய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் தனக்கு கொடுக்கப்பட்ட எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மிக்க சுறுசுறுப்புடன் செய்யக்கூடிய தகுதியுள்ளவனாக இருக்கிறான். சனியினுடைய திரிசாம்சத்தில் பிறந்தவன் தனக்கு பாதிப்பு ஏற்படும் இம்சைகளை கொடுக்கும் காரியங்களில் தானாகவே முன்வந்து ஈடுபட்டு கெட்ட பெயரையே சம்பாதிக்கிறார். குருவினுடைய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் அதீத செல்வ செழிப்புகளும் பாராட்டுகளும் புகழும் உடையவனாக இருக்கிறான். புதனுடைய திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவன் கல்வி, கேள்வி, பலவித கலைகளிலும் தேர்ச்சி பெறும் யோகக்காரனாக அமைகிறான். சுக்கிரனின் திரிசாம்சத்தில் இருக்க பிறந்தவர் மாநிலத்தில் உள்ள எல்லோரும் அன்பானவனாகவும் அவர்களால் பாராட்ட பெற்று புகழ்படுபவனும் ஆகிறான். சனியினுடைய திரிசாம்சத்தில் சூரியன் நிற்க கொடுங்கோலனாக, சந்திரன் நிற்க பிற உயிர்களில் கஷ்டப்படுகிறான்.
குருவின் திரிசாம்சத்தில் சூரியன் நிற்க நற்குணவானாக இருக்கிறான். சந்திரன் நிற்க செல்வானாகவும் இருக்கிறான். புதன் திரிசாம்சத்தில் சூரியன் நிற்க நல்ல சுகவான். சந்திரன் நிற்க நல்ல கல்வி கலைகளை பல கற்றோர். சுக்கிரனுடைய திரிசாம்சத்தில் சூரியன் நிற்க உடல் அழகன். சந்திரன் நிற்க அனைவரது பாத்திரத்துக்கும் உள்ளானவனாக இருக்கிறான். லக்ன ரீதியான பலன்கள் இது மட்டும் ஸ்ரீ வைத்தியநாத தீட்சிதரால் வழங்கப்பட்ட ஜாதக பாரிசாதம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல். செவ்வாயினுடைய திரிசாம்சத்தில் லக்னத்தில் இருக்க பிறந்தவன் உறுதியான மனநிலை இல்லாது தீய மனதுடன் கடின சொற்களையே பிரயோகித்து பேசும் சுபாவம் உள்ளவனாக இருக்கிறான். பொருளும் பெரும் செல்வந்தனுமாக ஆகிறான். சனியனுடைய திரிசாம்சத்தில் லக்னத்தில் பிறந்தவன் தீய குணம் படைத்து சதா சர்வ காலமும் ஊர் சுற்றி கொண்டே இருக்கிறான். குருவனுடைய திரிசாம்சத்தில் பிறந்தவன் திரிசாம்ச லக்கணத்தில் பிறந்தவன் பெரும் தனவந்தனாக ஆகிறான். புதனுடைய திரிசாம்ச லக்கணத்தில் பிறந்தவன் தம் குருவிடத்து தெய்வங்களிடத்தும் அதீத பக்தியும் பணிவும் அன்பும் கொண்டவன் மற்றும் நல்லோர் நட்பும் அநேக பந்துக்களை உடையவனாக இருக்கிறான். சுக்கிரனுடைய திரிசாம்ச லக்கணத்தில் பிறந்தவன் நல்ல அழகு பிறரிடம் அன்பு கொண்டவனுமாக இருக்கிறான். இதுவரை சொல்ல வந்த ஜாதக பொருத்தங்களையும் திரிசாம்ச பலன்களையும் பிரயோகம் செய்து பொருத்தம் பார்த்து சொல்ல நன்மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். இதனை கையாண்டு பாருங்கள். இவற்றில் தங்களது கருத்துக்கு மாறுபட்டு இருப்பேன். இதில் இருக்கக்கூடிய மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்து அல்லது இந்த காணொலியை பார்த்து உற்று கவனித்தீர்களானால் இதில் பரிவர்த்தனை அஸ்தங்கம் இந்த 2 நிலையில் மாறியிருக்கும் பட்சத்தில் இது சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை தருகிறது. அப்படியும் இல்லாவிட்டால் ஒரு லக்கணத்தினுடைய ஆரம்பத்தில் 1 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது அந்த லக்கணத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய கடைசி 1 டிகிரி அல்லது 2 டிகிரியில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாத பட்சத்தில் மற்ற சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நடைமுறையில் தெளிவாக ஒத்துப்போகிறது என்பதை நூலில் படிக்கப்பட்ட அல்லது பார்க்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நடைமுறையில் என்னுடைய அனுபவத்தில் ஒத்துப்போன தகவல்களை மட்டும் உங்களுக்கு காணொலிகளாக தருகிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். அடுத்து வரக்கூடிய பதிவு மருத்துவம் என்ற பதிவுகளிலிருந்து தொடர் பதிவுகளாக வரும். இந்த மருத்துவத்தில் சில பதிவுகளை தந்துவிட்டு அடுத்தது பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பார்ப்போம். இந்த பரிகாரங்களில் சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் அந்த பரிகாரத்தை அல்லது அந்த கோயிலை அல்லது அந்த தெய்வத்தை தரிசிக்க உங்களுக்கு வாய்ப்பு அமைந்தால் நீங்கள் எந்த பிரதிபலனை நோக்கி அந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த பிரதிபலன் அனுகூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து நிச்சயமாக இருக்க முடியாது. அப்படி இல்லை, கிரகம் வலுவாக உங்களை பாதித்தே தீர்வது என்ற நெருக்கடிகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நான் சொல்லும் ஆலயத்திற்கோ அல்லது தெய்வத்துக்கோ வழிபட முடியாமல் போகலாமே ஒழிய வழிபட்டு எனக்கு மாற்றம் இல்லை என்று இதுவரை கடந்த 19 வருட அனுபவத்தில் எந்த ஒரு நண்பரும் எந்த ஒரு வாடிக்கையாளரும் சொல்லவில்லை. நான் ஜோதிடத்துக்கு 26 வருடம் முடிந்துவிட்டது. தொடர்ந்து 19 வருடமாக இதை பின்பற்றி வருகிறேன். அதே சமயத்தில் கோவிலுக்கு போய்விட்டு வரும் நண்பர்களை நோட்டில் எழுதி வைத்து கொண்டு நான் சொன்ன பரிகாரம் உங்களுக்கு பலித்ததா இல்லையா, சென்றீர்களா இல்லையா என்பதை விசாரித்து மேலும் அதனுடைய தகவல்களை மேற்கூட்டியே உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோள் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் முருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.